துலாம் ராசி தோழர்களே, எண்ணத்தின் வலிமை அதிகரிக்க அதிகரிக்க நம்மிடம் வரக்கூடிய நேர்மறை சக்திகளின் அளவும் அதிகரித்த வண்ணம் இருக்கும் என்று பேரரசர் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் எங்கும் எப்போதும் நேர்மறை எண்ணங்களை அதிகப்படுத்திக் கொள்வதிலும் தன்னம்பிக்கையாளர்களாகவும் திகழ்பவர்கள். அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இந்த வாரம் சுமாராகத்தான் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 9வது வீட்டிலேயே சூரியன் தொடர்வதனால் சேமிப்புகள் கரையும், பணப்பற்றாக்குறையும் அதிகரிக்கும். பழைய கடனை நினைத்தும் இந்த வாரத்திலே கொஞ்சம் கலங்குவீர்கள். ஆரோக்கியத்திலும் இந்த வாரத்தில் நீங்கள் அக்கறை காட்டுவது நல்லது. அரசு காரியங்களிலும் அலட்சிய போக்கு வேண்டாம். செலுத்த வேண்டியவற்றையெல்லாம் உடனுக்குடன் செலுத்தி விடுவதும் நல்லது. மற்றபடி இந்த வாரத்திலே கொஞ்சம் உடல்நலத்திலும் நீங்கள் அக்கறை காட்டுவது நல்லது. லேசாக உங்களுக்கு முதுகுவலி, கால்வலி எல்லாம் வரக்கூடும். சின்ன சின்ன உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி எல்லாம் நீங்கள் மேற்கொள்வது மிகவும் நல்லது. மற்றபடி எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏற்றம் உண்டு. எதிர்பாராத முன்னேற்றமும் உண்டு. சுக்கிரனும் புதனும் சாதகமாக நின்று கொண்டிருப்பதனால் தடைகளையும் தாண்டி நீங்கள் முன்னேறுவீர்கள். குருவும் ராகுவும் லாப வீட்டிலே நின்று கொண்டிருப்பதனால் இறுதி 2 நாட்களான வெள்ளி, சனி ஆகிய நாட்கள் உங்களுக்கு அருமையாக இருக்கும். அந்த 2 நாட்களிலே எதிர்பார்த்த பணவரவு உண்டு. தடைப்பட்ட காரியங்களும் நல்ல விதத்திலே முடிவடையும். குடும்பத்திலும் அமைதியான சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகும். ராசிக்கு 2வது வீட்டிலே செவ்வாயும் சனியும் நின்று கொண்டிருப்பதனால் சகோதரங்களாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் எழக்கூடும். இந்த வாரத்திலே மின்னணு சாதனங்கள், மின்சார சாதனங்கள், போர்டிங், லாட்ஜிங், உணவு குடிவகைகள், கெமிக்கல் வகைகளால் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்திலே கொஞ்சம் வேலை சுமை இருக்கும். அதிகாரிகளை குறை கூறி கொண்டிருக்காதீர்கள். சக ஊழியர்களுடன் மோதி கொண்டிருக்க வேண்டாம். விட்டு கொடுத்து போவது மிகவும் நல்லது. மாணவ மாணவிகளே, படிப்பிலும் விளையாட்டிலும் சிறந்து விளங்குவீர்கள். ஆனால் மறதி சில நேரங்களில் உண்டாகும். விடைகளை எழுதி பார்ப்பது மிகவும் நல்லது. இந்த வாரத்திலே கன்னிப்பெண்களே, உங்களுக்கு காதல் விவகாரத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள், முடிவெடுக்க முடியாதபடி தடுமாற்றங்கள் எல்லாம் இருக்கக்கூடும். எனவே கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. கலைஞர்களே, அவசரப்படாதீர்கள். சின்ன வாய்ப்புகள் கிடைத்தாலும் ஏற்றுக்கொள்வது மிகவும் நல்லது. ஆக மொத்தம் இந்த வாரம் முற்பகுதி உங்களுக்கு செலவினங்களையும் அலைச்சலையும், மையப்பகுதி ஆரோக்கிய குறைவு, வேலை சுமையையும், இறுதிப்பகுதி எதிர்பாராத முன்னேற்றங்களையும் தரக்கூடியதாக உங்களுக்கு அமையும். ராசியான எண் 5, ராசியான நிறங்கள் சில்வர், கிரே, ரோஸ் நிறங்களாகும். விருச்சிக ராசி நண்பர்களே, செயல் பெரியதோ சிறியதோ செய்யக்கூடியவற்றை சலிப்பின்றி செய்பவர்களை எளிதில் வெற்றியாளராக முடியும் என்று பகவான் ரமண மகரிஷி அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் எந்த செயலில் ஈடுபட்டாலும் ஆர்வமாகவும் அதே நேரத்திலே அதீதமான கடினமான உழைப்பையும் கொடுத்து அதில் வெற்றி பெறக்கூடியவர்களாக இருப்பீர்கள். அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இந்த வாரம் முற்பகுதி அமோகமாக இருக்கும். பிற்பகுதி கொஞ்சம் இடையூறுகளை தரக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 8வது வீட்டிலே சூரியன் மறைந்து கிடப்பதனால் செலவினங்கள் கூடிக்கொண்டே போகும். தந்தைக்கு சின்ன சின்ன ஆரோக்கிய பாதிப்புகள் எல்லாம் உண்டாகும். தந்தையின் ஆரோக்கியத்தில், உடல்நலத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுவது மிகவும் நல்லது. மற்றபடி இந்த வாரத்திலே புதனும் வெள்ளியும் உங்களுக்கு சாதகமாக நின்று கொண்டிருப்பதனால் பழைய சொந்த பந்தங்கள் தேடி வந்து உதவுவார்கள். நண்பர்கள் மத்தியிலும் உங்களுக்கு செல்வாக்கு கூடும். நண்பர்களாலும் உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10வது வீட்டிலேயே நின்று கொண்டிருப்பதனால் எவ்வளவுதான் நீங்கள் கடினமாக உழைத்தாலும் எடுத்து வைக்க முடியாதபடி செலவுகள் இருந்து கொண்டே இருக்கும். சிலர் உங்களை தவறாக பேசுவார்கள். அது மட்டுமல்லாமல் உங்களை பற்றிய விமர்சனங்களும் அதிகரிக்கத்தான் செய்யும். 7.5 சனி நடைபெற்று கொண்டிருப்பதனாலும் அதிலும் ஜென்மச்சனி நடைபெற்று கொண்டிருப்பதனால் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருப்பது நல்லது. ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள். வேளைக்கு சாப்பிடுவது மிகவும் நல்லது. நேரம் கடந்து சாப்பிடுவதை தவிர்க்க பாருங்கள். அதே போல
தூக்கத்தை குறைத்து கொள்ள வேண்டாம். இரவு நேரத்தில் அதிகமாக கண் விழிப்பதையும் நீங்கள் தவிர்ப்பது மிகவும் நல்லது. வாகனத்தையும் நிதானமாக இயக்க தகராதீர்கள். இந்த வாரத்திலே இறுதி 2 நாட்கள், அதாவது வெள்ளி சனி ஆகிய நாட்கள் கொஞ்சம் கடுமையாக இருக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு அலைச்சலையும் ஏமாற்றங்களையும் தரக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த வாரத்தின் இறுதி பகுதி உங்களுக்கு இடையூறுகளையும் அதே போல உடல்நலக் குறைவுகளையும் செலவினங்களையும் தரக்கூடும். ஆனால் வாரத்தின் முற்பகுதி அமோகமாக இருக்கும். பழைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் வழக்குகளும் சாதகமாகும். உத்தியோகத்திலே நிம்மதி உண்டு. ஆனாலும் 10வது வீட்டில் இருக்கக்கூடிய குரு ஒரு விதமான பயத்தை தந்து கொண்டே இருப்பார். இந்த வாரத்திலே வேலை சுமை அதிகரிக்கும். அதிகாரிகளை பகைத்து கொள்ள வேண்டாம். மாணவ மாணவிகளே, படிப்பிலே கூடுதல் கவனம் செலுத்துங்கள். விடைகளை எழுதி பாருங்கள். அது மட்டுமல்லாமல் சந்தேகங்களை உடனுக்குடன் வகுப்பாசிரியரிடம் கேட்டுக்கொள்வது நல்லது. கன்னிப்பெண்களே, இந்த வாரம் முழுக்க சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். ஆனாலும் பழைய நண்பர்களை கைவிடாதீர்கள். புதிய நண்பர்களிடம் கொஞ்சம் இடைவெளி விட்டு பழகுவது நல்லது. போட்டித் தேர்வுகளிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இந்த வாரம் முழுக்க கலைஞர்களே, உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும். ஆக மொத்தம் இந்த வாரம் முற்பகுதி அமோகமானதாகவும் பிற்பகுதி அலைச்சலையும் செலவினங்களையும் சற்றே ஆரோக்கிய குறைவையும் தரக்கூடியதாகவும் உங்களுக்கு அமையும். ராசியான எண் 6. ராசியான நிறங்கள் பிங்க், வெள்ளை நிறங்களாகும். தனுசு ராசி நண்பர்களே, ஒழுக்கம் உள்ள மனிதன் பெருந்தன்மையும் மரியாதையும் உள்ள சொற்களையே கலந்து பேசுகிறான் என்று பகவான் ரமண மகரிஷி அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் எங்கும் எப்போதும் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்வதுடன் நல்ல மரியாதைக்குரிய வார்த்தைகளையே அவ்வப்போது பேசுபவர்களாக இருப்பவர்கள். அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இந்த வாரம் இனிமையான வாரமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு சாதகமாக சுக்கிரனும் புதனும் நின்று கொண்டிருப்பதனால் பணவரவு திருப்திகரமாக இருக்கும். தொட்ட காரியங்களெல்லாம் துலங்கும். தடைகளெல்லாம் நீங்கும். எதிர்ப்புகளிலிருந்து விடுபடுவீர்கள். எதிர்பாராத செல்வ செழிப்பு உண்டாகும். சிலருக்கு லாட்ரி, ஷேர் மூலமாகவும் பணம் வர வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக இந்த வாரத்தின் முற்பகுதி அமோகமானதாக இருக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு மகிழ்ச்சியூட்டக்கூடியதாகவும் இருக்கும். இந்த வாரத்திலே விஐபிகள் அறிமுகமாகுவார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த வாரத்திலே எதிர்பாராத முன்னேற்றங்கள் உண்டு. வாகனம் புதிதாக வேண்டக்கூடிய அமைப்பும் உருவாகும். உங்கள் ரசனைக்கேற்ப வீடு காணி அமைவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். இந்த வாரத்திலே புதிய ஆடை ஆபரணங்களும் வந்து சேரும். உங்களுடைய ராசிக்கு சாதகமாக ராசிநாதன் குருவும் நின்று கொண்டிருப்பதனால் மகிழ்ச்சி உண்டு, செல்வாக்கு உண்டு. எல்லா வகையிலும் பிள்ளைகளாலும் உங்களுக்கு கௌரவம் ஒருபடி உயரும். மகளுக்கு நல்ல வரன் அமையவும் வாய்ப்பு இருக்கிறது. மகனுக்கு இருந்து வந்த கூடா பழக்க வழக்கங்கள் எல்லாம் நீங்கும். இந்த வாரத்திலே எல்லா வகையிலும் நீங்கள் முன்னேறுவீர்கள். அதே போல வெளிவட்டாரத்திலும் மதிக்கப்படுவீர்கள். வேலை கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. வியாபாரத்திலே இருந்து வந்த சிக்கல்கள், பிரச்சனைகள் எல்லாம் தீரும். வியாபாரத்திலே நிம்மதியும் உண்டாகும். அது மட்டுமல்லாமல் இந்த வாரத்திலே புது ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகும். புது முதலீடுகளும் செய்வீர்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு பற்று வரவு உயரும். அதே போல பங்குதாரர்கள், வேலையாட்களால் இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். ஆனாலும் 7.5 சனியிலே விரயச்சனி நடைபெற்று கொண்டிருப்பதனால் கொஞ்சம் போட்டிகளும் அதிகமாக காணப்படும். வியாபாரத்திலே வேலையாட்களையும் கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து கொண்டு போவது மிகவும் நல்லது. அதே போல உத்தியோகத்திலே மகிழ்ச்சி உண்டு. அதிகாரிகள் பாராட்டுவார்கள். புதிய பொறுப்புகளையும் தருவார்கள். உத்தியோகத்திலே எல்லா வகையிலும் உங்களுக்கு நிம்மதியும் உண்டாகும். மாணவ மாணவிகளே, வகுப்பாசிரியரின் பாராட்டை பெறுவீர்கள். கன்னிப்பெண்களே, காதல் விவகாரத்தில் இருந்த தடுமாற்றங்கள் எல்லாம் விலகும். அதே போல இந்த வாரத்திலே சிலருக்கு திருமண வாய்ப்புகளும் கூடி வரும். இந்த வாரம் முழுக்க கலைஞர்களுக்கு நல்ல செய்திகள் எல்லாம் வந்த வண்ணம் இருக்கும். ஆக மொத்தம் இந்த வாரம் முற்பகுதி அமோகமானதாகவும் பிற்பகுதி சுப செலவுகளை தரக்கூடியதாகவும் உங்களுக்கு அமையும். ராசியான எண் 7. ராசியான நிறங்கள் பிரவுன், ஆரஞ்சு நிறங்களாகும். மகர ராசி நண்பர்களே, உழைப்பு உடம்பை வலிமையாக்கும், துன்பம் மனதை வலிமையாக்கும் என்று பகவான் சித்பவானந்தர் அவர்கள் கூறுகின்றார்கள்.
இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் எங்கும் எப்போதும் எதற்காகவும் அஞ்சாமல் செயல்படுவதில் வல்லவர்கள். அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இந்த வாரம் மகிழ்ச்சியூட்டக்கூடியதாக இருக்கும். கடந்த வாரத்தில் ஏற்பட்ட இடையூறுகள், மன இறுக்கங்கள், சோர்வு, வேலை சுமை மற்றும் பணத்தட்டுப்பாடு இவற்றிலிருந்தெல்லாம் விடுபட்டு இந்த வாரத்திலே நீங்கள் உற்சாகமாக இருப்பீர்கள். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்கொண்டு சமாளிக்கக்கூடிய சக்தியும் கிடைக்கும். உங்களுடைய ராசியை சுக்கிரனும் புதனும் பார்த்து கொண்டே இருப்பதனால் அழகு இளமையெல்லாம் கூடும். சிலருக்கு வேலை கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. மனைவி வழியிலே உதவிகளெல்லாம் வந்து சேரும். வீடு மாறுவது, விற்பது, காணி வேண்டுவதெல்லாம் நல்ல விதத்திலே முடிவடையும். வாகன பழுதை சரி செய்வீர்கள். புது வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பும் உண்டாகும். அதே போல பிரபலங்களும் அறிமுகமாகுவார்கள். வழக்குகள் சாதகமாகும். அரசாங்கத்தாலும் ஆதாயம் உண்டாகும். சகோதரங்களுடன் இருந்து வந்த மனத்தாங்கல்கள் எல்லாம் விலகும். குருவும் ராகுவும் 8வது வீட்டிலே மறைந்து கிடப்பதனால் அவ்வப்போது செலவுகள் இருந்து கொண்டே இருக்கும். திடீர் பயணங்களும் இருந்து கொண்டிருக்கும். அவ்வப்போது மனக்குழப்பங்களும் வந்து நீங்கும். தன்னை சுற்றி இருப்பவர்களில் நல்லவர்கள் யார், அல்லாதவர்கள் யார் என்பதனை அறிவதிலே ஒரு விதமான தடுமாற்றமும் வந்து போகும். உங்களுடைய ராசிக்கு 2வது வீட்டிலே கேது பகவான் நிற்பதனால் அவ்வப்போது உணர்ச்சி வசப்படுவீர்கள், கோபப்படுவீர்கள். அவற்றையெல்லாம் குறைத்து கொள்வது மிகவும் நல்லது. மற்றபடி வியாபாரத்திலே கடந்த வாரத்தை விட இந்த வாரத்திலே லாபம் அதிகமாகும். எதிர்ப்புகளும் குறையும். வேலையாட்கள் பங்குதாரர்களால் இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். இந்த வாரத்திலே மின்னணு சாதனங்கள், மின்சார சாதனங்கள், கிஃப்ட் பொருட்கள், அதாவது எரிபொருட்கள், கட்டுமான பொருட்கள் இவைகள் மூலமாகவும் ஸ்டேஷ்னரி வகைகள் மூலமாகவும் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்திலே மகிழ்ச்சி உண்டு. அதிகாரிகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். சிலருக்கு புது உத்தியோக வாய்ப்புகளும் கூடி வரும். கலைஞர்களே, சின்ன சின்ன வாய்ப்புகளாக இருந்தாலும் அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள தவறாதீர்கள். மாணவ மாணவிகளை கணித பாடத்திலே கூடுதல் கவனம் செலுத்துங்கள். கன்னி பெண்களை புதிய நண்பர்களால் மகிழ்ச்சி கொள்வீர்கள். பெற்றோரின் ஆதரவு பெருகும். காதல் விவகாரத்திலே ஒரு தெளிவு கிடைக்கும். ஆக மொத்தம் இந்த வாரம் எல்லா வகையிலும் ஏற்றம் தரும் வாரமாக உங்களுக்கு அமையும். ராசியான எண் 1, ராசியான நிறங்கள் மெரூன் ஊதா நிறங்களாகும். கும்பராசி நண்பர்களே, எப்போதும் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்ற எண்ணமே நல்ல மன வலிமையை அளிக்க வல்லது என்று பகவான் ரமண மகரிஷி அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் எங்கும் எப்போதும் நேர்மறை எண்ணங்களுடன் இருப்பதில் வல்லவர்கள். அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இந்த வாரத்தின் தொடக்கம் சவால்கள் நிறைந்ததாக இருக்கும். ஆனால் பிற்பகுதி அருமையானதாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 5வது வீட்டிலே சூரியன் நின்று கொண்டிருப்பதனால் பிள்ளைகளால் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். 6வது வீட்டிலே சுக்கிரனும் புதனும் மறைந்து கிடப்பதனால் அடுத்தடுத்து செலவுகள் இருந்து கொண்டே இருக்கும். பல நாட்கள் பழகியவர்கள் கூட உங்களை பார்த்தும் பார்க்காமல் போகக்கூடும். இந்த வாரத்திலே மற்றவர்கள் குடும்பத்து விவகாரத்திலும் தலையிட வேண்டாம். குறிப்பாக இந்த வாரத்திலே ஞாயிறு, திங்கள் மற்றும் செவ்வாய் அன்று காலை 8:30 மணி வரைக்குமே சந்திராட்டமம் இருப்பதனால் வாரத்தின் முற்பகுதி கொஞ்சம் கடுமையானதாகவும் செலவுகள் அதிகம் தரக்கூடியதாகவும் சிறு சிறு விபத்துகளை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கக்கூடும். எனவே வாகனங்களை நிதானமாக இயக்குங்கள். அலைபேசியில் பேசிக்கொண்டே வாகனத்தை இயக்குவதையும் கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. சனி பகவான் சாதகமாக இருப்பதனால் வெளிமாநிலத்தில் இருப்பவர்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. வெளிநாட்டில் வேலை கிடைக்கவும் வாய்ப்பிருக்கிறது. இந்த வாரத்திலே மின்னணு சாதனங்கள், மின்சார சாதனங்கள், எரிபொருள் வகைகளால் உங்களுக்கு லாபம் வரும். மருந்து வகைகளாலும் லாபம் வரும். உத்தியோகத்திலே வாரத்தின் முற்பகுதியில் வேலைச்சுமை அதிகரிக்கும். வாரத்தின் பிற்பகுதியில் வேலைச்சுமை குறைந்து மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும். அது மட்டுமல்லாமல் வாரத்தின் பிற்பகுதியில் எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் நீங்கும். அலுவலகத்திலே சின்ன சின்ன முன்னேற்றங்களும் உண்டாகும். மாணவ மாணவிகளே, கணித பாடத்திலும் முன்னேறுவீர்கள். ஆனால் விளையாடும் போது சின்ன சின்ன காயங்கள் ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள். கன்னி பெண்களே, இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு அருமையாக இருக்கும். ஆனால் காதல் விவகாரத்திலே குழப்பங்களும் தடுமாற்றங்களும் வந்து நீங்கும். கலைஞர்களே, பெரிய வாய்ப்புகளை தேடி அலையாமல் சின்ன சின்ன வாய்ப்புகளையும் தவறாமல் பயன்படுத்தி கொள்ள பாருங்கள்.
ஆகமொத்தம் இந்த வாரம் ஞாயிறு, திங்கள் மற்றும் செவ்வாய் அன்று காலை 8:30 மணி வரைக்குமே சந்திராட்டமம் இருப்பதனால் வாரத்தின் முற்பகுதி ஏமாற்றங்களையும் இழப்புகளையும் பணத்தட்டுப்பாட்டையும் தந்தாலும் வாரத்தின் பிற்பகுதி அமோகமானதாக உங்களுக்கு அமையும். ராசியான எண் 5, ராசியான நிறங்கள் வெளிர் நீலம், வெளிர் பச்சை நிறங்களாகும். மீன ராசி நண்பர்களே, ஒருவன் நன்றாக முன்னால் தாண்டி குதிக்க வேண்டுமானால் அவன் அதற்காக பின்னாலும் போகத்தான் வேண்டும் என்று பகவான் சித்பவானந்தர் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் பின்னுக்கு சென்றாலும் முன்னுக்கு செல்வதிலேயே உங்களுடைய மனதை நீங்கள் குவித்து வைத்திருப்பவர்கள். அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இந்த வாரம் சுமாரான வாரமாக இருக்கும். இந்த வாரத்திலே கொஞ்சம் நீங்கள் நிதானமாக இருக்க வேண்டும். செலவினங்கள் அதிகமாகும். நண்பர்கள் உறவினர்களிடத்திலே இடைவெளி விட்டு பழகுவது மிகவும் நல்லது. அவசர முடிவுகளெல்லாம் வேண்டாம். முன்கோபத்தையும் தவிர்க்க பாருங்கள். அமைதியாக மற்றவரிடம் பேசாமல் அப்படியே இருந்துவிடலாம் என்று நீங்கள் நினைத்து ஒதுங்கினாலும் ஒரு சிலர் உங்களுடைய வாயை கிளறுவார்கள். இருந்தாலும் உணர்ச்சி வசப்பட்டு பேசி சிக்கிக் கொள்ளாதீர்கள். இந்த வாரத்திலே செவ்வாய் அன்று காலை 8:30 மணி முதல் புதன், வியாழன் ஆகிய நாட்களிலெல்லாம் சந்திராட்டமம் இருப்பதனால் அந்த நாட்களெல்லாம் உங்களுக்கு அலைச்சலையும் ஏமாற்றங்களையும் தரக்கூடியதாக இருக்கும். வாகன பழுதையும் தரக்கூடியதாக இருக்கும். எனவே கொஞ்சம் நிதானமாகவே இருங்கள். சுக்கிரனும் புதனும் சாதகமாக நின்று கொண்டிருப்பதனால் மனைவி வழியிலே சில உதவிகளெல்லாம் உண்டு. ஆனால் எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியாதபடி பிரச்சனைகள் தலை தூக்கி கொண்டே இருக்கும். பணப்பற்றாக்குறையும் இருக்கும். சரியாக ஓய்வெடுக்க முடியாமலும் போகும். ராசிநாதன் குரு ராகுவுடன் சேர்ந்து காணப்படுவதனால் அவ்வப்போது மன இறுக்கங்கள் உண்டாகும். தூக்கம் இல்லாமலும் போகும். எதிர்காலத்தை நினைத்து ஒரு விதமான அச்ச உணர்வும் வந்து நீங்கும். இந்த வாரத்திலே உத்தியோகத்திலே மகிழ்ச்சி உண்டு. உயரதிகாரிகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு ஒரு தெளிவு உண்டாகும். அது மட்டுமல்லாமல் இந்த வாரத்திலே சக ஊழியருடன் சின்ன சின்ன மோதல் வந்தாலும் அதையும் நீங்கள் சரி செய்து கொள்வீர்கள். மாணவ மாணவிகளே, படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். ஓவிய போட்டி, இசை போட்டியிலும் கலந்து கொண்டு வெற்றி பெறுவீர்கள். கன்னி பெண்களே, இந்த வாரம் முழுக்க நல்ல முடிவுகளெல்லாம் எடுப்பீர்கள். நல்லவர்களின் நட்பும் உங்களுக்கு கிடைக்கும். கலைஞர்களே, அவசரப்பட வேண்டாம். உங்களை விட வயதில் குறைவானவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும். ஆக மொத்தம் இந்த வாரம் செவ்வாய் அன்று காலை 8:30 மணி முதல் புதன், வியாழன் ஆகிய நாட்களிலும் சந்திராட்டமம் இருப்பதனால் அந்த நாட்களெல்லாம் உங்களுக்கு அலைச்சலையும் ஏமாற்றங்களையும் ஆரோக்கிய குறைவையும் தந்தாலும் மீதம் உள்ள நாட்களெல்லாம் ஓரளவு நன்மை தரக்கூடியதாக உங்களுக்கு அமையும். ராசியான எண் 4, ராசியான நிறங்கள் வெளிர் நீலம், பிங்க் நிறங்களாகும். நெஞ்சிற்கினியவர்களே, இதுவரை இந்த வாரத்திற்குரிய பொதுவான பலன்கள் மற்றும் சிறப்பு பலன்களான ராசி பலன்களையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரத்தில் இதே நேரத்தில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ABC, come on.